அனைத்து நண்பர்களுக்கும் அருமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி மறுபடியும் தாய் கொய்யா பழம், கொய்யா செடியை பற்றி தான் நான் பேச போகிறேன். இதில் நிறையா வளர்ச்சி இருக்குது. இந்த வளர்ச்சியை பற்றி காமிக்க போகிறேன். எந்த அளவுக்கு அது தளர் விட்டுருக்கு அப்படின்றது இதை பாருங்கள். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், 2 இலை மட்டும்தான் கட் பண்ணியிருந்தேன் முனையில். இப்போ பாருங்கள், என்ன அற்புதமாக செழிப்பாக தளர் வந்துருக்கு பாருங்கள். எவ்வளோ இலைகள் அப்படியே கீழே பார்த்துட்டே வாங்க, கீழேயும் தளர் வந்திருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு கடைகள்லையும் பாருங்கள், இது பாருங்கள் மேலே எவ்வளோ அழகாகவும் அருமையாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கும் வரும். நீங்கள் சரியான முறையை கற்றுண்டு அது பிரகாரம் நம்ம செஞ்சோம்னா செடி நல்லா வளரும். அது வரும், நல்லா வளர்ந்து நிறைய பலன் கொடுக்கும். அதை நம்ம புரிஞ்சுட்டு செய்யணும். ஒவ்வொரு கலையை காமிக்கிறேன் பாருங்கள். இது உங்களுக்கு புரிஞ்சுட்டு செயல்படணும் அப்படின்றதுக்காக தான் மறுபடியும் இந்த நான் வீடியோ உங்களுக்கு நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். இது உங்களுக்கு பகிர்ந்துக்கிறதுல எனக்கு பேரானந்தம் அடைகிறேன். நல்லா பார்த்து கற்றுக்கோங்க. இந்த கலையை பாருங்கள். இதெல்லாம் பழைய இலைகள். பழைய இலைகளை கொஞ்சம் புது தளிர் நல்லா ஒரு பெருசாக இலையெல்லாம் பெருசானதுக்கப்புறம் இந்த பழைய இலைகள்லாம் எடுத்துடணும், உருவி எடுத்துடணும். உருவி எடுத்துட்டால் இன்னும் நிறையா நல்ல கழிப்பாக வரும், நிறைய புது இலைகள்லாம் வரும். இது பாருங்கள், இந்த உயரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 8 அடி உயரம் இருக்குது இந்த செடி. அவ்வளோ தளிர் அவ்வளோ உயரத்தில் கீழே கீழே வந்துட்டே இருக்குது. நான் என்ன பண்ணேன்னா 2 இலை மட்டும் முதல்ல மேலே எடுத்தேன். அதுக்கப்புறம் நிறைய காம்போஸ்ட் போட்டுகிட்டே வந்தேன். காம்போஸ்ட்னா உரம் என்ன மாதிரி உரம்னா, இதுக்கு கடலை புண்ணாக்கு கரைசல் 2 நாளைக்கு நல்லா ஊற வச்சு அது நல்லா புளிச்சதுக்கப்புறம் அதுக்கு போட்டுன்னு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் மண்புழு உரம், மாட்டுச்சாண உரம்லாம் மாறி மாறி இதை போட்டு போஷாக்கு கொடுத்ததில் இந்த அளவுக்கு பிரமாதமாக அற்புதமாக வந்திருக்கு பாருங்கள். இது 2 மூட்டு பெருசாகிட்டு வருது. இதுலேருந்து பூ அந்த பூ காயாக பழமாக மாறும். இது தாய்லாந்து கோவான்னு சொல்லிட்டு நர்சரியில் நான் அதை வாங்கிட்டு பராமரிச்சுட்டு வரேன். இந்த தாய்லாந்து கோவா வரும்னு சொல்லிட்டு நம்புகிறேன், எதிர்பார்க்குறேன், அவளுடன் எதிர்பார்க்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ, மாடித்தோட்ட வீடியோ, இந்த தாய்லாந்து கொய்யா வீடியோ உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா பாருங்கள் இன்னொரு வாட்டி. அப்போ தான் உங்களுக்கு உங்கள் தோட்டத்தில் இந்த மாதிரி ஏதாவது செடி வச்சுருந்து அது சரியாக வளராமல் நீங்கள் கவலையோடு இருந்தீங்கன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இது பாருங்கள், இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி செஞ்சீங்கன்னா நிச்சயமாக சந்தேகம் இல்லாமல் உங்கள் தோட்டத்துலேயும் நீங்கள் கொய்யா செடியை தொட்டியில் இந்த மாதிரி பிரமாதமாக வளர்க்க முடியும். தொட்டின்னு பார்த்தீங்கன்னா இது 18க்கு 24 சைஸ் தொட்டி, க்ரோ பேக்கு. தொட்டியில் இது க்ரோ பேக். இந்த க்ரோ பேக்கை மடித்து விட்ருக்கேன். இந்த மரம் உயரமாக அந்த மடிச்சிருக்கிறத எடுத்துருவேன். மண் கலவையும் இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டே வருவேன். இப்போதைக்கு இந்த மண் கலவை போதும். இதில் இது நல்ல அற்புதமாக வளர்ந்துட்டு வருது. தண்ணி மட்டும் விடாமல் தினந்தோறும் தண்ணி விடணும். அதுக்கு ரொம்ப அதிகமாக தண்ணியும் விடக்கூடாது, அதுக்கும் தண்ணி இல்லாமல் ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. அதை பார்த்துக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேற்கொண்டு உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ, பயனுள்ள வீடியோ என்னோடய மாடி தோட்டத்துலேருந்து மற்ற செடிகள் பராமரிக்கிறது எப்படி அப்படின்றத உங்களுக்கு மேலும் நான் அனுப்பிச்சுட்டே இருப்பேன். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே உங்களுக்கு வந்துட்டு. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.